அனைவருக்கும் வணக்கங்க. சொந்தமா ஒரு இடம் வாங்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருடைய கனவு. ஆனா பொருளாதார வசதி இல்லாத ஏழை எளிய மக்களுக்காக தமிழக அரசு இலவச வீட்டுமனை பட்டா அப்படிங்கிற திட்டத்தை செயல்படுத்திட்டு வராங்க. இந்த நிலத்தை யாரெல்லாம் வாங்க முடியும், எங்க விண்ணப்பிக்கணும், என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவை அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. முதல்ல இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்க யாருக்கெல்லாம் தகுதி இருக்குன்னு பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு விண்ணப்பதாரரான நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்கணுங்க. ரெண்டாவது விஷயம், சொந்தமாக உங்களுக்கு நிலமோ அல்லது வீடோ உங்கள் பேர்லேயோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட பேர்லேயோ இருக்கக்கூடாதுங்க. மூணாவது விஷயம், வருடாந்திர வருமானம், அதாவது உங்களுடைய ஆண்டு வருமானம் 72,000 ரூபாய்க்கு கீழே இருக்கணுங்க. நாலாவது விஷயம், ஆதரவற்ற விதவைகள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நலிந்த பிரிவினருக்கு முன்னுரிமை வழங்கப்படுங்க. அடுத்தது தேவையான ஆவணங்கள் என்னென்னு பார்த்துடலாங்க. ஸோ விண்ணப்பிக்கும் போது இந்த ஆவணங்கள்லாம் நீங்கள் தயாராக வச்சுக்கிட்டிங்கன்னா தான் ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதில் மொதல் விஷயம் என்னென்னா, உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய ரேஷன் கார்டு, உங்களுடைய வருமான சான்றிதழ், உங்களுடைய ஜாதி சான்றிதழ் மற்றும் இருப்பிடச் சான்றிதழ், கடைசியாக சொந்த நிலம் இல்லை அப்படிங்கிறதுக்கான விஏஓ சான்றிதழ். மொத்தமாக 6 சான்றிதழ்கள் இருக்குங்க. இந்த 6 சான்றிதழ்கள் நீங்கள் தயாராக வச்சுருக்கணுங்க. அடுத்தது விண்ணப்பிக்கக்கூடிய முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 வழியில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். முறை 1 என்னென்னா, நேரடியாக விண்ணப்பிக்கிறது. அது என்ன நேரடியாக விண்ணப்பிக்கிறதுனா, உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு போங்க. அதாவது தாலுகா ஆஃபீஸுக்கு போயிட்டு அங்கே இலவச வீட்டுமனை பட்டா கோரும் விண்ணப்பம் அப்படிங்கிற ஒரு விண்ணப்பத்தை வாங்கி அங்கேயே நீங்கள் பூர்த்தி செஞ்சு அவங்கக்கிட்டேயே கொடுத்துட்டு வரணுங்க. அல்லது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் மனு ஒன்று நீங்கள் கொடுக்கலாம். ரெண்டாவது முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மூலியமாக நீங்கள் விண்ணப்பிக்கிறதுங்க. தமிழக அரசுடைய இ சேவை மையத்தின் மூலயமா நீங்கள் ஆன்லைனில் கூட இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது சரிபார்ப்பு மற்றும் ஒதுக்கீடு எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விண்ணப்பித்த பிறகு வருவாய் ஆய்வாளர், அதாவது ஆர்ஐ மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் விஏஓ இவங்கெல்லாம் உங்கள் இடத்துக்கு தேரில் ஆய்வு செய்வாங்க. நீங்கள் சொன்னது மாதிரி உங்கள்கிட்ட நிலமோ வீடோ எதுவுமே இல்லை அப்படின்னா உங்களை லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்குவாங்க. சரி, அந்த லிஸ்ட்லேருந்து என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, முன்னுரிமை அடிப்படையில் பட்டா உங்களுக்கு வழங்கப்படுங்க அல்லது நிலம் உங்களுக்கு வழங்கப்படும். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக வேறு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்து ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திக்கலாங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.